ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மர சம்மந்தப்பட்ட வேலை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நில படிக்கால் பார்க்க போகிறோம். கீழே வந்து ஸ்டெப்பு வருது பாருங்கள். இந்த நாகவந்தம் எதுக்கு வைக்கிறோம்னா கன்சிஸ்டிக்காண்டி வைக்கிறோம். நாகம்னா வேறு ஒன்றும் இல்லை, பாம்பு தான். இது அந்த ஒரு விகோரமாக இருக்கிறத பார்த்தோன்னே அந்த கன்சிஸ்டி போகிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால தான் அந்த நாகவந்தம் வைக்கிறோம். இப்போ நாகத்துக்குள்ளே தான் பார்த்தாச்சு. கீழே வர்றது வந்து உடுக்க. அது நம்ம உடுக்க கேள்விப்பட்டிருப்போம். சிவனுக்கு உரிய அந்த உடுக்க அதை வைக்கிறோம். அப்போ அது ஒரு சிருஷ்டி ஆகுது. அதுக்கு கீழே பன்னீர் செம்பு. இப்போ பன்னீர் செம்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வீட்டில் அந்த கோயில் கலசத்தில் ஊற்றுறதுக்கெலாம் பன்னீர் செம்பை யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த பன்னீர் செம்பு ஐதீகம். அதுக்கு கீழே நம்மளாம் எக்ஸ்ட்ரா பூவு இந்த மாதிரி ஸ்டெப்பு இதெல்லாம் போட்டுக்கிறோம். இது ஒரு 8 ஸ்டெப்பு வரும் முன்னாடி உள்ள காலத்தில். இப்போ எல்லாருமே இந்த 8 ஸ்டெப்புலாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாம் 3, 4, 5 ஸ்டெப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவசர வாழ்க்கையாகிறதுனால வேலை ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ நானே வந்து ஒரு நார்மலாக இங்கே வேலை பார்க்குற இடத்துல ஒரு 4 ஸ்டெப்பு அடிப்பேன். நாகம், உடுக்க, பூவு, பன்னீர் செம்பு, இதுதான் வேலை பார்க்குறது. இன்னும் இதில் நிறையா டிசைன்லாம் இருக்குது நாகத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.